ஒரு கடந்த தேர்தல்ல அதுக்கு முந்தைய தேர்தல்ல கூட பார்த்தோம். நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் நடக்கிறது என்றால், தேர்தல் பிரச்சாரத்த திட்டமிடுறது இருக்குல்ல. இப்ப அந்த கட்டங்கள், எத்தன கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. அ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, அ அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு தோதாக இருக்கிற வகையில, அவர்கள் களப்பணி செய்வதற்கு ஏற்ற வகையிலலாம் திட்டமிடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. ஊடகங்கள் அதைப் பற்றி பேசியிருக்கின்றன. கட்சிகள் பேசியிருக்கின்றன. இப்ப அதே மாரி தான் இப்பவும் அந்த நடைமுறை தான் தொடரும் என்ற கவலையும் அவர் வெளிப்படுகிறார்கள். இப்ப இந்த இத நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சிறப்பு திருத்தத்தை அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிற போது, பிஜேபியும், ஏடிஎம்கேயும் எதிர்க்கல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மாரி வேற சில கட்சிகள் இவரோடு சேர்ந்து இருக்கிற சில கட்சிகளும் எதிர்க்கல. ஆனா மெயினா சொல்றதா இருந்தா அகில இந்திய அளவுல பிஜேபி, தமிழ்நாட்டுல ஆ ஏடிஎம்கேன்னு பார்க்கிறோம். இவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை என்றால், அப்ப என்ன அர்த்தம்? ஜனநாயக மாண்புக்காகத்தான் தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக மாண்பை பாதுகாப்பதற்காக தேர்தலின் அந்த அந்த 100% வாக்காளர் பட்டியல் தூய்மையை பராமரிப்பதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆதரிக்கிறார்களா? அல்லது தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது சாதகமாக இருக்கும் என்பதாலும், அல்லது திமுக உள்ளிட்ட அந்த அணியை சேர்ந்த கட்சிகள் எதிர்க்கிறார்கள் தான் நாமும் எதிர்க்கவும். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எதிர்ப்பதால், அந்த இந்தியா கூட்டணி எதிர்ப்பதால் அதற்கு எதிராக நாமும் நிற்போம் என்கிற கோணத்தில் இருக்கிறார்கள். ஆக அதுவே அந்த அந்த அரசு ஏதோ ஒரு வகையில் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் சார்போடு செயல்படுகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது.